ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத புதுச்சேரி மக்கள் அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே ஆரவாரமாக எப்படி நம்ம இங்கே இருக்கிற இளைஞர்கள் மற்றும் தலைவரின் தொண்டர்கள், விஜய் அவர்களோட தொண்டர்கள் எப்படி துடிப்பாக இருப்பாங்களோ அதேக்கு நிகராக இன்றைக்கி புதுச்சேரி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஏர்போர்ட்லேயே ஆரம்பிச்சிட்டாரு தலைவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரோட் ஷோ ஆரம்பித்தாச்சு. அந்த ரோட் ஷோ அப்படின்றது நேற்று கூட பிரதமர் மோடி அங்கே ரோட் ஷோ போனாருன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்திருக்காது அப்படின்ற மட்டும் எனக்கு 100% தெரியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி புதுச்சேரியோட நிலைமை. எப்படின்னா இன்றைக்கி தலைவர் புதுச்சேரி ரோட் ஷோ போகிறாரு. ஆக்சுவலாக 5ஆம் தேதி தான் போகிறதா இருந்துச்சு. நாளைக்கு ஏதோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாலாம் வர்றதுனால இன்றைக்கே நீங்கள் போயிருங்க அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் மற்றும் திருச்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த வேட்பு மனுவில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனாலையும் அதை எப்படி அட்வொகேட் விட்டாங்க அப்படின்றது இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வேட்பு மனுவை மாற்றி சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வேலைகள் நடந்துகிட்ருக்கு. புதுச்சேரி பிரச்சாரத்தை முடிச்ச கையோட அந்த வேலையை பண்ணுறதா இருக்காரு. இதுதான் அப்டேட்டு. சரி, இப்போ விஜய் அவர்கள் புதுச்சேரியில் அங்கே இருக்கிற மக்களுக்காக என்னெல்லாம் பேசினாரு, என்ன மாதிரியான வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு நான் ஒன்றா சொல்கிறேன். குறிப்பாக புதுச்சேரி மக்களுடைய அன்பு நம்ம சொல்லி ஆகணும். எப்படி தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வெயிலில் வராருன்னு தெரிஞ்ச ஒரு தொண்டர் இளைஞர் இளநீ கொடுத்தாரோ அதே போல் அங்கே ஒரு தொண்டர் ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. ஆனால் இது நிறைய பேர் கமெண்ட்டில் அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா இளநீர் கொடுத்தோன்னே வாங்கி குடிக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சிக்காரர்கள் எவ்வளவோ சதி திட்டம் தீட்டுற ஒரு நாட்டில் நம்ம இருந்துட்டு இருக்கையில் தலைவருக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா அவர் வாங்கி அந்த அன்பில் வாங்கிடுறாரு. ஆனால் அது கண்டிப்பாக இது எங்கே போய் நிற்கும் அப்படின்றது பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. அதே சம்பவம் இன்றைக்கும் நடந்துச்சு. ஆனால் வாங்கிட்டு ஓரமாக வச்சிட்டாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த மயில் இருக்க அந்த ஃபோட்டோஸ், அந்த மாலைகள், இதெல்லாம் உண்மையிலேயே இன்றைக்கி தலைவருக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்டா, வேறு யாருக்கும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்மளோட தளபதி தான் தலைவர் அப்படின்னு அங்கேயும் நம்ம போயிட்டு விஜய் அவர்கள் நான் தன்னந்தனியாள் நீ 7 நம்ம பாரு கொஞ்சம் நவந்தேன்னா இங்கே 8 கோடி பேர் மிரள போகுது ஸ்டேட்டு எங்கள் விசிலு சத்தம் கேட்டு நல்லவங்க வாழ நீ விசிலு கட்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த பாட்டு மூலியமாக இன்றைக்கி ஓட்டு கேட்டார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதுதான் ஓட்டுக்கான பாட்டு. இன்றைக்கி புதுச்சேரி மக்களுக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரேஷன் கடை பிரச்சனை. ஏற்கனவே புதுச்சேரிக்கு ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா பேசியிருப்பார். ஆனால் இதை அங்கேருந்து விமர்சனம் பண்ணாங்க. புதுச்சேரியோட முதல்வராக இருந்த நாராயணசாமி ரங்கசாமி அவர்கள் இல்லை இங்கே ரேஷன் கடை பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பெரிய விமர்சனமாக போச்சு. ஆனால் இப்போ அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது கையில் ஆதாரத்தோடு எடுத்து நிரூபிச்சிட்டார் நம்ம தளபதி. விகடனில் போட்டிருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில் அந்த ரேஷன் கடைகள் அப்படின்றது அந்த ஓனர்களுக்கு அந்த கட்டடத்தில் இருக்கிற கடை நடத்துகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் 5 வருஷமாக கொடுக்கல. அது போக அந்த கட்டணங்களுக்கு வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இழுத்து மூடிட்டாங்க. கிரண்பேடி அவர்கள் ஆளுநராக இருந்த டைமில் அவர் அந்த மக்களுக்காக அவங்க போராடி அந்த அரிசிக்கான காசை தங்களோட வங்கி கணக்கில் செலுத்துறதுக்கான வேலைகள்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இன்றைக்கி ஆதாரத்தோடு நிரூபிச்சிருப்பாரு. அந்த ஒரு நிலை தான் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வேணால் அங்கேயே ஒரு கடை நிப்பாட்டி இது பச்சரிசி, ஜீனி, கோதுமை, எண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் சில இடங்களில் தான் கொடுக்கப்படுது. இன்னும் அதை விரிவாக்கணும் அப்படின்றத தெளிவாக பேசியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியோட ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்கிற அங்கே இருந்த மக்களுக்கு புதுச்சேரியை ஒரு மாநிலமாக அந்தஸ்து கொடுக்கணும். இன்றைக்கி நாராயணசாமி அவர்கள் பிஜேபியோட தான் கூட்டணியில் இருக்கார். ஆனாலும் கூட இந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவர் இந்த கூட்டணியை தொடர்றதுக்கு காரணம் என்ன? அப்புறம் பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி, கண்ணில் மண்ணை தூவுற கூட்டணி, இதெல்லாம் நிறையா இன்றைக்கி விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேச மாட்டாருன்னு நினச்சோமோ இன்றைக்கி அவ்வளோதையும் பேசியிருக்காருன்னும் போது ரைட்டு நம்ம தளபதி முழு அரசியல்வாதியாகவே மாறிட்டாரு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அங்கே இருக்கிற எல்லாருமே மிரண்ட ஒரு தருணமாக அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் எப்படி திமுகவோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் பிரிய போகிறோம், அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம்னு ஒட்டு உறவாக இருந்துட்டு இருக்காங்களோ அதே போல தான் புதுச்சேரியிலே நடந்துட்டுருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 28 வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியான மக்கள் நேயம் கழகம் அப்படின்ற கட்சியோட 2 வேட்பாளர்கள் இவங்களோட ஆதரித்து தான் பிரச்சாரமே மேற்கொண்டிருக்காரு. அந்த வேட்பாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே சைடில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. விஜய் அவர்கள் புதுச்சேரியில் இன்றைக்கி அந்த ரொம்ப முக்கியமாக மக்களுக்கான ஒரு அறிக்கையும் சரி வாக்குறுதியும் சரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் தெளிவாக ஒன்றா சொல்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே மக்களுக்கு குறிப்பாக முதல்ல மகப்பேறு திட்டம் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதம் குழந்தை பிறக்க போகும்போது அவங்களுக்கான அந்த ஊட்டச்சத்து பேக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி அம்மா தான் ஃபஸ்ட்டு நம்ம தமிழகத்தில் அதை தொடங்கி வச்சுருந்தாங்க. அதே அதுக்கு முன்னாடி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்றவங்க செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையே பின்பற்றி தான் நம்ம ஜெயலலிதா அம்மா தொடர்ந்தாங்க. அந்த ஒரு மகப்பேறு திட்டம் அப்படின்றது இன்றைக்கி 25,000 கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 200 யூனிட், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ.
அந்த இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மாதங்களில், அதாவது டிவிக்கே ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்துட்டு இருக்கு எல்லா மாநிலங்களிலும். அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோதான் மேலிடத்துல ஆட்சியில் வந்தால் கூட அந்த உள்ளாட்சி துறைகள் அப்படின்றதுல கோடிக்கணக்கான வருவாய் இழப்பு, கோடிக்கணக்கான நிதி ஆட்டையை போடல், இதெல்லாம் வந்து உள்ளாட்சி துறையில் நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் தான் இதெல்லாம் வெளியில் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பெரிய பெரிய துறைகளில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து ஆட்டையை போடுறது ஒரு சில பத்திரிகைகளில் வெளிப்படையாக வந்தாலும் கூட உள்ளாட்சித்துறை அப்படின்றதுல ஏகப்பட்ட ரூபாய்கள் வந்து எங்கெங்கேயோ போகுது, மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளாட்சித்துறையில் நடந்துட்டு இருக்கு. அந்த தேர்தலை நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம் 6 மாதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 100% பயிர் காப்பீடு விவசாயிகளுக்காக. இதுக்கப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி பெரிய அளவில் இருந்திருக்காது. அந்த ஒரு யூனிவர்சிட்டி புதுச்சேரி யூனிவர்சிட்டி அமைக்கிறது. நிறையா, அதாவது 25% வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் மற்றும் மாஹே அப்படின்ற ஒரு வளர்ச்சி திட்ட பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும். ஏன்னா அங்கே வந்து இன்னும் வளர்ச்சிகள் அடையாமல் நிறையா மாநிலங்கள் நிறையா ஊர் மாவட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றனால அதுக்கான வளர்ச்சி பணிகள் இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் அந்த புதுச்சேரியில் பேசியிருக்காங்க. இன்னும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை முறையாக வச்சுருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னதை கூட இப்போ இருக்கிற ரங்கசாமி அவர்கள் நிறைவேற்றாமல் அந்த பிஜேபியோட தான் கூட்டணியில் இருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்த நாராயணசாமி அவர்கள் அவங்களோட தலைமை, அதாவது காங்கிரஸ் தலைமையை ஏமாற்றின ஒருத்தர் தான் இங்கே ரொம்ப வருஷமாக ஆட்சியிலே இருந்தார். இவங்களெல்லாம் இனிமேல் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா இன்னி வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் இப்போ புதுசாக இங்கே வந்து களம் காணுது. உங்களுடைய ஓட்டுகளை அனைத்தும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு போடுங்க அப்படின்னு ரொம்பவே ஹம்பிளாக அங்கே இருக்கிற வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் அவர்கள் பேசினது அப்படின்றது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ரோடு ஷோவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ரோடு ஷோ அப்படின்றது தொடர்ந்து இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி இந்த ரோடு ஷோ அப்படின்றத அனுமதி கொடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு இட நெரிசல், மக்களோட நெரிசல் அப்படின்றது குறைக்கப்படுது. ஏன்னா தலைவரை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அங்கேங்க நின்று பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வணக்கம் வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த கூட்டம் வந்து கலைஞ்சிரும். ஆனால் இவங்க வந்து எல்லாத்துக்கும் கண்டிஷன் போட்டு வைக்கவும் ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரு திடல்லையோ இல்லை அந்த பெரிய இடங்கள்லையோ ஒரு சந்து பொந்தான இடங்களில் அந்த பேசுகிற இடங்களில் கொடுக்கும்போது அது ரொம்பவே வந்து பாதிப்புக்குள்ளாகுது. அப்படின்றனால தான் விஜய் அவர்கள் அமித்ஷாவுக்கு கடிதமே எழுதியிருந்தார். அந்த கடிதத்தின் மூலியமாக இன்றைக்கி அதுக்கு தீர்வுமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்தடுத்து விஜய் அவர்கள் புதுச்சேரியில் ஒரு 2-3 நாள் தங்கி இருக்க போகிறார் அப்படின்ற நியூஸ் வந்துருந்துச்சு. நான் ஏற்கனவே அதை சொல்லியிருப்பேன். ஏன்னா 9ஆம் தேதி அங்கே வந்து தேர்தல் வருது. நமக்கு கூட 23 தான். அங்கே 9ஆம் தேதி வரனால அந்த வேட்பாளர்களை ஆரம்பித்து இன்னும் ஆதரித்து இன்னும் சில இடங்களில் பேசுகிறதா இருக்கார் அப்படின்ற ஒரு சின்ன தகவல். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே மனுவில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றது. ஒரு மனுவில் பார்த்தீங்கன்னா அந்த வயசு வித்தியாசம் 1 வருடம் முன்ன பின்னா இருக்கும், 3 நாள் மாற்றி போட்டிருப்பாங்க. இன்னொரு மனுவில் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை மாநாட்டில் நடந்த வழக்கு பிரச்சனை 0% எஃப்ஐஆர் இருந்தால் கூட அதை சேர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னா நாளைக்கு பின்ன, அதாவது விஜய் அவர்கள் வந்து எப்படியும் கண்டிப்பாக அந்த 2 இடங்களிலும் ஜெயிச்சிடுறாரு அப்படின்னு வைங்களேன். கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வழக்கை வச்சு தீய சக்திகள் விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த வழக்கில் வந்து இப்போ கண்டுக்கிறாமல் விட்டுட்டோம், யாருமே வந்து அதை கண்டுக்கிறல. ஏன்னா அது 0% எஃப்ஐஆரில் வழக்கறிஞர்களோட ஒரு கருத்தோடு அதை வந்து கரெக்டாக மூவ் ஆகி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு வெற்றிக்கு அப்புறமா இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை வந்து அவங்க முடிச்சு விட்ருவாங்க. இது வந்து வெற்றி கிடையாது, மறுபடியும் இடைத்தேர்தல் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விளையாண்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இதுக்காக சட்ட வல்லுநர்களை வந்து விஜய் அவர்கள் ஒரு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாரு. என்னதான் வெளியூர்களில் பிரச்சாரங்களில் இருந்தால் கூட இது காணொலி வாயிலாக போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன தகவலாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கிற அந்த TN26 இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். நேற்று அந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நேற்று மதியானம் போட்ட வீடியோவில் இன்னைக்கு நட்டி அவர்களுடைய அந்த திரைத்துறை பயணம் முடிகிற அளவுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது. ஆனால் நான் குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அந்த TN26 அப்படின்ற படத்தை பற்றி விரிவாக நான் ஒரு பெரிய வீடியோவே போடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் என்னன்னா, இந்த படத்தின் மூலியமா தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அப்படின்ற போலியா வேஷம் போட்டுக்கிற சில பேரை வன்முறையில் ஈடுபட வச்சு தேட்டருக்குள்ளேயோ தேட்டருக்கு வெளியிலேயோ கண்டிப்பாக அந்த நடவடிக்கை, கைது நடவடிக்கை, இன்னும் வந்து கட்சிக்கு கெட்டப்பேரை வெளிப்படுத்துதல் மற்றும் தலைவருக்கு கெட்டப்பேரை ஏற்படுத்துதல், தேர்தலில் இருந்து அப்புறப்படுத்துதல், இதுதான் தீய சக்தியோட பெரிய நோக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து
மக்கள் சந்திப்பு, அதாவது மக்கள் சந்திப்பு பூரா நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றிட்டு ஒரு கண்டிஷன் மேலே கண்டிஷனாக போட்டு சில ஊர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருப்பார் விஜய் அவர்கள். உங்களுக்கே தெரியும், கரூர், சேலம், ஈரோடு, தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்துல குறிப்பிட்ட 5000 பேர் 3000 பேர்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டங்களுக்குள்ளேயே எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். வெறும் 4 மாதத்திற்குள்ளேயே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அது கூட அதிகம் தான், 3 மாதத்துக்குள்ளே தான் முடிச்சிருப்பாங்கன்றது தான் தகவல் வந்திருக்கு. அப்போ இந்த படத்தை வந்து தீய சக்தி எப்படிலாம் விளாண்டுருக்குன்னு பாருங்கள். அந்த TN26 அப்படின்ற பேரை நம்ம பார்த்தே ஆகணும். லைட் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த TN மேலே அந்த 2026ன்ற எழுத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ரெட்டு தெரியும், கீழே பிளாக் தெரியும். இதுக்கான விவரமாக நான் இன்னொரு வீடியோ போடுவேன். தயவுசெய்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா அது பெரிய வரலாறே இருக்குது. நம்ம சேனலில் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஆனால் முக்கியமாக உங்களோட கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தங்களுடைய கோபங்களையும் ஆத்திரங்களையும் அடக்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் வரும்போது தயவுசெய்து இந்த வண்டியை பின்தொடராமல், இன்றைக்கி புதுச்சேரி காவல்துறை நல்லாவே வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதை நம்மளே பார்க்க முடிஞ்சிச்சு. அதே போல் அவங்களும் கூடவே சேர்ந்து ஓடினதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. இதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்களும் நல்லபடியாக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்ம கருத்து. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.